தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவசனங்கள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதைக் கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்குப் புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓர் இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் டிசம்பர் 27ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்னைக்கு நாம புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளருடைய விழா நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? நம்ம யோவான் பாத்தீங்கன்னா ஏசப்பா கூட ரொம்ப நெருங்கின ஒரு சீடர், திருத்தூதர். ஓகேங்களா? ஏன்னா ஏசப்பாவே என்ன சொல்றாரு, அவர் ஒரு அன்பு சீடர், இயேசுவினுடைய அன்பு சீடர். ஓகேங்களா? கடைசியில பாருங்களேன், ஏசப்பா சிலுவையில் இருந்தப்ப கூட நின்னது யாரு? சீடர் அப்படிங்கிற ஒரு தகுதியோட கூட நின்னவர் யாரு? நம்ம யோவான் தான். அவர்கிட்ட தான் நம்ம ஏசப்பா என்ன சொன்னாரு, தன்னுடைய தாயை இவரே உமக்கு தாயின்னு ஒப்படைச்சாரு. அதே மாதிரி யோவானை காட்டி இவரே மகன் அப்படின்னு ஒப்படைச்சாரு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு யோவான் ஏசப்பாவுடைய அன்பு சீடர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும், நம்ம யோவான் நற்செய்தி எழுதியிருக்காரு. யோவான் திருமுகங்கள் 1, 2, 3 எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் திருவெளிப்பாடும் அவர் தான் எழுதியிருக்காரு. அண்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியல, இயேசுவினுடைய திருத்தூதர்கள்லேயே இயற்கையான மரணம் அடைந்த ஒரே திருத்தூதர் இவர் தான். எல்லாம் மீதி பேர் எல்லாருமே ஏதாவது ஒரு பாடுகள் பட்டு இறந்துருப்பாங்க. ஆனால் இயற்கையான மரணம் இவர் தான் அடைஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அண்டு நாமளும் கடவுளுடைய அன்பு சீடர்களாக இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே போல் இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.